சரி, அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியாவது செய்து கொடுத்தாங்களா? அதான் ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. முதல்ல வந்த உடனே கொடுத்தாங்களா? 2 வருஷமா கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் பார்லிமெண்ட்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, அப்போ குறிப்பிட்ட தகுதியுடைய பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. குடும்ப பெண்கள்னா திமுகவுடைய அர்த்தத்தில் என்னங்கிறது தெரியல நமக்கு. ஆனால் ஏன்னா பெண்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காருன்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளவர் தான். ராசா இந்த மாவட்டத்தில் உள்ளதான் பெண்களை கேவலமாக பேசக்கூடியவர் இதே மாவட்டத்தில் இருந்தார். அதனால தான் இங்கே போட்டி போட முடியாமல் நீலகிரிக்கு இங்கேருந்து விரட்டிட்டீங்க அவங்கள. இன்னொரு அமைச்சர் பட்டம் நேரமாக போட்டால் இப்படி, நீளமாக போட்டால் இப்படிங்கிற மாதிரி பெண்களை அசிங்கமாக பேசின ஒரு ஆட்சி. அதை கண்டிக்காத முதலமைச்சர், அதாவது ஒருத்தர் பேசினா கூட நான் சொல்லலாம், அதை கண்டிக்காத முதலமைச்சர் யாருன்னா நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். இதைத்தான் மக்கள் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.